Hi dear students, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்பனிதி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் எங்கெல்லாம் எழுதணும் அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்க. சரிங்களா? ஸோ டாபிக் போறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடலாம் நம்ம இன்ஸ்டியூட்டை பத்தி தான். சரிங்களா? என்ன அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது ஆகஸ்ட் 2025 பேஜ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாவோ இல்லை டைரக்டா கால் பண்ணியோ வந்துட்டு நீங்க வந்துட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம இன்ஸ்டியூட்ல நீங்க படிச்சு பாஸ் ஆகி டிஸ்டிங்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க என்ன ஃபீஸ் நமக்கு பே பண்றீங்களோ அதை அப்படியே ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். 99% அட்டண்டன்ஸ் கொடுத்தாலுமே, அதாவது கிளாஸுக்கு ரெகுலரா வந்தா நீங்க என்ன ஃபீஸ் பே பண்றீங்களோ அதை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படின்னா நாம கனெக்ட் பண்ற மாடல் எக்ஸாம்லாம் நீங்க நல்லா பண்ணியிருந்து பாஸ் பண்ணீங்க, பட் போர்டு எக்ஸாம்ல அன்பார்ச்சுனேட்லி ரிசல்ட் நெகட்டிவ் வந்தது அப்படின்னாலுமே நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் பாஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்லேயே ஃப்ரீயா படிச்சுக்கலாம். அப்புறம் என்னன்னா சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீஸ் என்ன கோட் பண்றோமோ அதுல வந்துட்டு பாதி ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதுமானது. சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துறது இல்லை இந்த விஷயத்த, நல்ல விஷயத்த, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை. ஸோ வந்துட்டு நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்டு படிக்கிற ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணாலுமே கூட ஃபீஸ்ல சப்சிடி இருக்குது. ஸோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். சரிங்களா? கேபிட்டல் லெட்டர்ஸ். சரி, என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் சென்டென்ஸ். சரிங்களா? எந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனாலுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சரிங்களா? ஸோ நீங்களும் கண்டிப்பா வந்துட்டு எந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் எழுதுங்க. சரிங்களா? அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டேவோட பேர் வருது பாத்தீங்களா, இப்ப மண்டே, சண்டே அந்த மாதிரி பேர் வந்தாலுமே சரி கேபிட்டல்ல தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதணும். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு மந்தோட இது ஓகேவா, இப்போ ஏப்ரல், ஜூன், ஜூலை அப்படின்னு வந்தாலுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு நீங்க வேணா புக்கை வேணா பாத்துக்கோங்க நான் சொல்றதெல்லாம். சரிங்களா? அதுவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல்ல தான் எழுதணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரொனவுன் இருக்கு பாத்தீங்களா, ஐ, ஹி, ஷி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஐ மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா? மற்றதெல்லாம் கூட ஸ்மால் லெட்டர்ல தான் வரும். பட் ஐ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்தாலும் சரி கேபிட்டல்ல தான் வரும், இடையில எங்க வந்தாலும் சரி கேபிட்டல்ல தான் வரும். சரிங்களா? ஸோ வந்துட்டு ஐ வந்தாலே நீங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனாலே நீங்க வந்துட்டு எப்பயுமே கேபிட்டல்ல தான் எழுதுவீங்க. பட் ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க, இடையில எங்க வந்தாலுமே நீங்க வந்துட்டு கேபிட்டல்ல தான் எழுதணும். சரிங்களா? அப்புறம் ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேம்ஸ். சரிங்களா? எந்தெந்த நேம்ஸ் எல்லாம் சொல்றேன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். சரிங்களா? என்ன அப்படின்னா பீப்புளோட நேம், இப்போ உங்க நேமு இல்லை என் பேரு, பீப்புளோட நேமு, பிளேஸ் மென்ஷன் பண்றது, ஏதாவது இடத்த குறிக்கும் பட்சத்தில் அதோட இது வந்துட்டு என்ன பண்ணணும், கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். அப்புறம் வந்துட்டு வேற என்ன இருக்கு, ஹாலிடேஸ் வச்சுக்கோங்களேன், இப்போ கிறிஸ்மஸ், தீபாவளி இதெல்லாம் வந்தாலுமே கூட நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல் தான் எழுதணும். அப்புறம் வந்துட்டு ரிலிஜன். சரிங்களா? ரிலிஜன் ஹிந்து, கிறிஸ்டியன் இதெல்லாம் வந்தாலுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் குறிக்கிறது, காடு இதெல்லாம் வந்தாலுமே வந்துட்டு காடோட பேரோ இல்லை காடு மென்ஷன் ஆகி வந்தாலுமே கூட நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அங்கிள் ரமேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அங்கிள் யூ வந்து கேபிட்டல்ல தான் இருக்கணும், ரமேஷ் ஆறு வந்து கேபிட்டல்ல தான் இருக்கணும். சரிங்களா? கேபிட்டல்ல தான் எழுதணும். சரிங்களா? ஸோ அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷன் ஏதாவது மென்ஷன் ஆகி வந்திருந்தாலுமே சரி, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த மாதிரி எந்த டைரக்ஷன், நார்த், ஈஸ்ட் இருக்கிறதே 8 டைரக்ஷன் தான். சரிங்களா? ஸோ டைரக்ஷன் வரும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல்ல தான் இருக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு பர்சனோட டைட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிஸ்டர், மிஸ்ஸஸ், டியர், டாக்டர் அப்படின்லாம் வரும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு என்னதான் இருக்கணும், கேபிட்டலாக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு புக்கை பார்த்து நம்ம ரிசர்ச் பண்ணி எடுத்தது, ப்ளஸ் கிராமட்டிக்கலாகவுமே இதெல்லாம் ப்ரூவனான விஷயம். சரிங்களா? ஸோ வந்துட்டு ரொம்பவே வேலிடான பாயிண்ட். கண்டிப்பாக எக்ஸாமில் இதெல்லாம் ஞாபகம் வச்சு கரெக்டாக பிளேஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஃபங்க்சுவேஷன் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.